ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் எழுதின அ கப் ஆஃப் டீ அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். அ கப் ஆஃப் டீ அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை 1922 கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் எழுதியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி த ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிற மேகசினில் மே 1922 பப்ளிஷ் ஆச்சு. லேட்டர் இதே ஷார்ட் ஸ்டோரி த டவ்ஸ் நெஸ்ட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்லையும் அப்பேர் ஆச்சு. கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டுக்கு இன் அ ஜெர்மன் பென்ஷன் அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸை எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஒரு லிட்ரரி ஃபேமே அவங்களுக்கு கிடைச்சதா சொல்லப்படுது. இப்போ ஆத்தரோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற பேரில் தான் இவங்களோட எல்லா ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆனால் இவங்களோட ஆக்சுவல் நேம் என்னன்னா கேத்லீன் மேன்ஸ்ஃபீல்ட் முரி. இவங்க 14th அக்டோபர் 1888 பிறந்து 9th ஜனவரி 1923 இறந்திருக்காங்க. இவங்க ஒரு நியூசிலாந்து ரைட்டர் அண்ட் ஆல்சோ அ கிரிட்டிக். அது மட்டும் இல்லாமல் மாடர்னிஸ்ட் மூமெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகராகவும் இவங்க இருந்திருக்காங்க. இவங்க ஒர்க்ஸ் எல்லாமே குளோபலி செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண ஒர்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 25 லாங்குவேஜ்லையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் பார்த்தலாம். இதில் 3 கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரோஸ்மெரி ஃபில். இவங்க ஒரு நியூ ரிச் உமன், அதாவது புது பணக்காரி. இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். அண்ட் ஃபிலிப் வந்து பரம்பரை பணக்காரனாக வருவார். இவர் வந்து ரோஸ்மெரி ஃபில்லோட ஹஸ்பண்டாக வருவார். மிஸ் ஸ்மித் அப்படிங்கிறவங்க ஒரு பெக்கர் உமன். இந்த ஸ்டோரியை ரைட்டர் ஒரு தேர்ட் பர்சன் நரேட்டிவ்ல தான் நரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரோஸ்மெரி ஃபில் அப்படின்னு ஒரு உமன் இருக்கா. இவ வந்து நியூ ரிச் உமன். ஏன் அவள் நியூ ரிச் உமன் அப்படின்னா, ஃபிலிப் அப்படிங்கிறவரை 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டா. ஃபிலிப் வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு ரிச் மேன். அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டனால இவ புது பணக்காரி ஆயிட்டா. ரோஸ்மெரிக்கு யூஸ்வலாகவே ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃப்ரீ டைமில் அவள் ஷாப்பிங் பண்ணுவா. எங்கே போய் ஷாப்பிங் பண்ணுவா அப்படின்னா, கர்சன் ஸ்ட்ரீட்டில் ஷாப்பிங் பண்ணுவா. இந்த ஸ்டோரியில் ரைட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹை கிளாஸ் பீப்புள் எல்லாமே கர்சன் ஸ்ட்ரீட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க. லோ கிளாஸ் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே பாண்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவ ஃப்ரீ டைமில் கர்சன் ஸ்ட்ரீட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுறா. சம்டைம் ரோஸ்மெரி என்ன பண்ணுவா அப்படின்னா, அவங்க ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு பாரிஸ்க்கு போய் கூட ஷாப்பிங் பண்ணுவா. ஆனால் ரோஸ்மெரியோட ரெகுலர் ஷாப்பிங் எப்போதுமே கர்சன் ஸ்ட்ரீட்டில் தான். அங்கே ஒரு ஷாப்பில் அவள் வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவா. ஆஸ் அ ரெகுலர் கஸ்டமர் அந்த ஷாப்கீப்பரும் என்ன நியூ திங்ஸ் வந்தாலும் ரோஸ்மெரிக்காக ரிசர்வ் பண்ணி வச்சு, இந்த மாதிரி நியூஸ் திங்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு நாள் அப்படி தான் ஒரு ஷாப்பில் ஒரு நியூ அரைவல் வந்திருக்குன்னு சொல்லி அவட்ட சொல்கிறாங்க. அவளும் அந்த ஷாப்புக்கு போகிறான். அந்த நியூ அரைவல் வேறு ஒன்றும் இல்லை, அ ஜுவல் பாக்ஸ். அதை வந்து இந்த ஸ்டோரியில் அ வெல்வெட் பாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் செம குட் ஆர்ட் ஒர்க்ஸால் அது அப்படியே டெக்கரேட் ஆகிருக்கும். ஆர்ட் ஒர்க்ஸ் இந்த சென்ஸ், ஒரு உமன் வந்து அவங்க குழந்தைய வந்து கட்டி அணைக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க். அண்ட் ஆல்சோ ஒரு ட்ரீஸ் ஃபுல்லாக பெரிஸ் இருக்க மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க். ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸில் ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் கூட ரொம்ப லக்ஸூரியஸாக கார் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜுவல் பாக்ஸ் 28 கினியாஸில் சேல் பண்ணுறாங்க. ஆனால் ரோஸ்மெரிக்கு அந்த அளவுக்கு மணி அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஹை கிளாஸ்க்கே அதிகமான ரேட் அது 28 கினியாஸ். ஸோ அவளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் அவள் என்ன பண்ணுறா, அந்த ஷாப்கீப்பர் கிட்ட இதை ரிசர்வ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதே மாதிரி இந்த ஷாப்கீப்பரும் அஷ்யூர் பண்ணுறாங்க, ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ்மெரி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா. ஆனால் அவள் மைண்ட் ஃபுல்லாக அந்த பாக்ஸ் மேலேயே தான் இருக்குது. அந்த பாக்ஸை எப்போ வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸோட அப்பியரன்ஸ் அப்படியே அவள் மைண்ட்லேயே தான் இருக்குது. காரை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெக்கர் உமன் வந்து அவகிட்ட பெக் பண்ணுறாங்க, ஒரு கப் ஆஃப் டீ வாங்கி கொடுக்க முடியுமா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ்மெரிக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து ஆன்டிக் விஷயம்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்டிக்னா பழைய கால பொருட்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓல்ட் புக்ஸையும் படிப்பா. இப்போ அந்த பெக்கர் உமனை விட்ட வந்து பெக் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அவள் என்ன பண்ணுறா, நீங்கள் காருக்குள்ளே ஏறுங்க அப்படின்னு சொல்கிறா பெக்கர் உமனை. அந்த பெக்கர் உமனுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. லிட்டரலி அழுவுற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எதுக்கு வந்து காருக்குள்ளே ஏற சொல்கிறாங்க, நமக்கு டீ தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. சப்போஸ் இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் போலீஸில் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் பயப்படுறாங்க. பயந்துட்டே பெக்கர் உமனும் காரில் ஏறி உட்காடுறாங்க. ரோஸ்மெரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. ஆனால் பெக்கர் உமன் வெளியவே நிற்கிறாங்க, உள்ளே வரமாட்டிக்கிறாங்க. அப்புறம் ரோஸ்மெரி தான் கம்பல் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. வீட்டுக்குள்ளே போனோன்னுமே எல்லா சர்வன்ட்ஸும் அவகிட்ட இருக்க பொருள், சூட்கேஸ் எல்லாமே வாங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெக்கர் உமன் ரொம்பவே ஷாக் ஆகுறா. இவ்வளோ பெரிய பணக்காரி நம்மளை ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா, நம்ம வந்து டீ தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறா அவளோட லக்ஸூரியஸ்னஸை பார்த்து. ஆனால் ரோஸ்மெரி ஏன் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னா, அவளோட லாவிஷ்னஸை வந்து ஷோகேஸ்
பண்ணுறதுக்காக. அவள் புது பணக்காரி தானே, அதனால அவளோட ரிச்னஸை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ரோஸ்மெரி என்ன பண்ணுறான்னா, அந்த பெக்கர் உமனை அவளோட பெட்ரூம்க்கே கூட்டிகிட்டு போயிடுறா. பெட்ரூமில் ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒரு உட்டன் சேரில் அந்த பெக்கர் உமனை உட்கார வைக்கிறா. இப்போ வந்து பெக்கர் உமன் ரொம்ப வெட்டாக இருக்காங்க, ரொம்ப ஈரமாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம். அதனால என்ன பண்ணுறா, இவளே ரோஸ்மெரியே பெக்கர் உமனோட தலையில் இருக்க ஹேட்டை கழட்டி விட்றா, கோட்டை கழட்டி விட்றா, ஹேரெல்லாம் வந்து அவுத்து விட்டு ட்ரை பண்ண வைக்கிறா. அவளை வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கிறதுக்காக இது எல்லாமே வந்து ரோஸ்மெரியே பண்ணி கொடுக்குறா. இந்த ஹேர் ட்ரை பண்ணுறது, கோட்லாம் கழட்டி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த பெக்கர் உமன் ரோஸ்மெரியை விட அழகாக தெரியுறா. ஒரு கட்டத்தில் அந்த பெக்கர் உமனால் அவங்க பசியை கட்டுப்படுத்திக்கவே முடியல. நான் டீ தானே கேட்டேன், எனக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க. அப்போது ரோஸ்மெரி வந்து அவள் சர்வெண்ட்டை ஆர்டர் பண்ணுறா, டீயும் பிராண்டியும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி டீ மட்டும் கொண்டு வராமல் பிராண்டியும் கொண்டு வர சொல்கிறா. எதுக்கு அப்படின்னா, இதுவும் அவளோட லாவிஷ்னஸை வந்து காட்டுறதுக்கு தான். இப்போ ரோஸ்மெரி என்ன பண்ணுறா அப்படின்னா, க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு மில்க் ஊற்றி கொடுக்குறா, அதுக்கு மேலே டீ சிரப், அதுக்கு மேலே சுகர், இந்த மாதிரி இந்த ஆர்டர் படி அவளே ஊற்றி கொடுக்குறா. அந்த பெக்கர் உமனும் ரொம்ப பசியில் எல்லாமே குடிச்சிடுறாங்க. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஃபில் பண்ணி கொடுக்குறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு ஃபில் பண்ணி கொடுக்குறா. இது எதை டினோட் பண்ணுதுன்னா, ரொம்ப ஜெனரஸாக இருக்கா அப்படின்னு டினோட் பண்ணுது. ஜெனரஸ் அப்படின்னா, உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன், அந்த மாதிரி ஒரு ரிச்னஸை காமிக்குது அவள் பண்ணுற செயல் எல்லாமே. அதுக்கப்புறம் ரோஸ்மெரி ஒரு பிக் மீலுக்கு ஏற்பாடு பண்ணுறா, ஒரு பெரிய விருந்துக்கே ஏற்பாடு பண்ணுறா. அந்த விருந்தில் ப்ரெட்டு, சாண்ட்விட்சு, மீல் இது எல்லாமே வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருக்கா. அந்த லேடி ரொம்ப வயிறார எல்லாமே அவள் கொடுக்குற எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ யார் வீட்டுக்கு வரா அப்படின்னா, ஃபிலிப் வராரு. ஃபிலிப் யார், ரோஸ்மெரியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. ஃபிலிப்பை பார்த்தோன்னே இந்த பெக்கர் உமன் அப்படியே எந்திரிச்சு நின்றா. ஃபிலிப் கேட்குறாரு, என்ன பர்பஸ்க்காக இந்த பெக்கர் உமன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரோஸ்மெரி சொல்கிறா, நான் அவள் கூட ஃபன் பண்ணணும், பேசணும் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. ஃபிலிப் அகைன் கேட்குறாரு, ஏன் இந்த டீயை வந்து டீ ஷாப்பில் வாங்கி தர முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரோஸ்மெரி சொல்கிறா, நான் இவளை என் சர்வெண்ட்டாக எடுத்துக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு நான் அதனால தான் சப்போர்ட் பண்ணுறேன், ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன், இவ கூட எனக்கு ஒரு ஃபன் தேவை, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஃபிலிப் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் ரோஸ்மெரியை. இவ என்ன இன்டென்ஷனில் இருக்கா, இவளோட ரிச்னஸை காமிக்கிறதுக்காக என்ன மாதிரி ஃபூலிஷான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஃபிலிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பெக்கர் உமனையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் பெக்கர் உமனோட பேரை சொல்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, அவங்க மிஸ் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு லேடி தான். இப்போ ஃபிலிப் வந்து மிஸ் ஸ்மித்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. மிஸ் ஸ்மித் யாரும் இல்லை, பெக்கர் உமன் தான். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருந்துட்டு சொல்கிறாரு, இவங்க ரொம்ப யங்காக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, உன்னை விட ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோஸ்மெரிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களை டின்னர் வரைக்கும் இருக்க டின்னருக்கு இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டோன்னே ரோஸ்மெரிக்கு ரொம்ப ஹை பொசசிவ் ஆகிட்டாங்க. ஹை பொசசிவ் ஆகி சட்டுன்னு வந்துட்டு ட்ராயரை வந்து நல்லா புல் பண்ணி அதில் இருக்க 5 நோட்டை எடுக்கிறாங்க. 5 நோட்டை எடுத்து அதில் 3 நோட்டை மிஸ் ஸ்மித்துக்கு கொடுத்துட்டு, இனிமேல் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவளை அமுச்சு விட்டுறாங்க. 3 நோட்ஸை கொடுத்து மிஸ் ஸ்மித்தை அமுச்சு விட்டதுக்கு அப்புறமா ரோஸ்மெரி வந்து ஃபிலிப் கிட்ட சொல்கிறாங்க, அவள் வந்து நம்ம கூட டைன்லாம் பண்ண மாட்டா, நான் அவளை வந்து 3 நோட்ஸ் கொடுத்து அனுப்பிட்டேன், அவள் லைஃப்பை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரோஸ்மெரி ஃபிலிப்பை வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு am I pretty அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேர்டோட தான் இந்த ஸ்டோரி முடியுது. நான் அழகா இல்லையா அப்படின்னு கேட்குறது தான் am I pretty அப்படின்னு சொல்லி ஃபிலிப்பை ஹக் பண்ணிக்கிட்டே ரோஸ்மெரி கேட்குறாங்க. இந்த ஸ்டோரி மூலயமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிளாஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஹை கிளாஸ் அண்ட் லோ கிளாஸ், ஹை கிளாஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அண்ட் லோ கிளாஸ் எவ்வளோ சஃபர் ஆகிறாங்கன்னு தெரியுது. அண்ட் ஆல்சோ மணி, ஒரு பணம் வந்து ஒரு உமனை எவ்வளோ ஆட்டி வச்சுருக்கு, என்னெல்லாம் பண்ண வைக்கிது, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ரிச்னஸை ஷோகேஸ் பண்ணுறக்கா என்னெல்லாம் ஒரு மணி தானே அவங்கள பண்ண வச்சுது. மணி பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஆல்சோ பொசசிவ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி அ கப் ஆஃப் டீ.